நீங்க சொல்லுங்க. சார், இது என்னோட கரியர் சம்பந்தமானது. எனக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும்னு ஆசை. அதனால பிடெக் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு கம்பெனில 1 வருஷம் ஜாப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா 1 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட படிப்பை விட்டு நான் தூரமா போயிருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்னால திரும்பவும் படிப்பை தொடர முடியுமா? உங்க பேரு? சஞ்சனா. சஞ்சனா. பிடெக் எந்த இயர்ல இருக்கீங்க? செகண்ட் இயர். செகண்ட் இயர். உங்களுக்கு வெறும் ஒரு 5 வயசு இருக்கும்போது அந்த சமயத்துல நீங்க பிளான் பண்ணி இருக்க முடியுமா? எப்படி 10th எக்ஸாம் எழுதணும், எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், உங்களோட ஸ்டடீஸ் எப்படி இருக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு 5 வயசா இருக்கும்போதே பிளான் பண்ணி இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதை பத்தி நீங்க நினைச்சு கூட இருக்க மாட்டீங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாம இருந்ததும் ஒரு நல்ல விஷயம் தானே. isn't it good? சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். 5 வயசுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எப்படி எழுதணும்னு நினைச்சு இப்போவே கவலைப்பட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நாளைக்கு கவலைப்படுவா இல்லையா? ஏன்னா 10ஆம் வகுப்புங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்கிற விஷயம். அதை பத்தி ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா இத கண்டிப்பா செய்வா. இப்ப என்னவெல்லாம் செஞ்சிட்டு இருக்காளோ, நர்சரியிலையோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயோ படிச்சிட்டு இருப்பா. கொஞ்ச நஞ்சம் விளையாடுறதோ ஓடி ஆடுறதோ கூட அவளால நிம்மதியா அனுபவிக்க முடியாது. இதுதானே நடக்கும். 1வது படிக்கிற ஒரு மாணவர் ஒருத்தர் தன்னோட 10ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாம் பத்தி இப்போவே உட்காந்து யோசிக்கவோ இல்லைன்னா பிளான் பண்ணவோ ஆரம்பிச்சா அப்புறம் என்னதான் ஆகும்? சொல்லப்போனா அவங்களோட அந்த 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு இது ஏதாவது ஒரு விதத்துல உதவியா இருக்குமா என்ன? ஏதாவது உதவுமா? வாய்ப்பு இருக்கா? சுத்தமா வாய்ப்பே இல்லை இல்லையா? அது பெரிய உதவியா ஆக முடியாதுங்கிறத நாம கவனிக்கிறோமா? அதோட நாம இதையும் கவனிக்கிறோமா? இந்த எண்ணம் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு பாரமா மாறிட்டா அப்புறம் அந்த 1வது வகுப்பு நிலையில எதையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அப்புறம் சாத்தியம் இல்லாம போயிடும். அந்த குழந்தை மனசுல தேவையில்லாத ஒரு அழுத்தம் ஏறி அப்படியே பதற்றமாகிடும். அப்புறம் தேவையில்லாத சிந்தனையிலேயே மூழ்கிடும். ஆனா இதுதானே நாம வாழ விரும்புற வாழ்க்கை. பிடெக் 2ஆம் வருஷம் அதானே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த வருஷம் உங்களுக்கு தர்ற அந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் சவாலையும் நீங்க உள்வாங்கி இருக்கீங்களா? இந்த குறிப்பிட்ட காலம், இந்த குறிப்பிட்ட செமஸ்டர், இந்த ஒரு குறிப்பிட்ட வருடம் இதுல வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஆனா அதெல்லாத்தையும் ஆராய்ஞ்சிங்களா? இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையா முடிச்சிட்டீங்களா? அதை நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல. ஆனா இன்னும் 3 வருஷம் இல்ல 4 வருஷம் கழிச்சு வரப்போற ஒரு விஷயத்துக்காக இப்பவே அதை பத்தி யோசிச்சு அதுக்கான தயாரிப்புலயே ரொம்ப பிஸியா இருக்கும். இது சாதாரணமான மனித இயல்பு. இது சாதாரணமான மனித இயல்பு. இது ஏன் நடக்குதுன்றது தெரியுமா? ஏன்னா நிகழ்கால யதார்த்தத்திலிருந்து தப்பிக்க கற்பனைகள் சுலபமான வசதியான வழியாயிருக்கு. நிகழ்காலத்திலிருந்து தப்பிக்க எதிர்காலம் மிகச்சிறந்த வழி. வருங்காலத்தை பத்தியும் அதுல வர்ற வாய்ப்புகள் சவால்களை பத்தியும் ரொம்ப அதிகமா யோசிக்கிறோம். ஆனா அது எல்லாமே நம்ம கற்பனை தான். புரியுதா? எதிர்காலம்ங்கிறது ஒரு கற்பனை, நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை. ஆனா நமக்கு தான் கற்பனையில விளையாடுறது ரொம்ப பிடிக்குமே. அதுக்கு ஒரு நல்ல பேரை வச்சுக்கிறோம், திட்டமிடுதல்.
எங்க அறிவுரை என்னன்னா, நீங்க எந்த வருஷத்துல இருந்தாலும் சரி, பொதுவா ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கிட்டயும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்க பிடெக் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தானே இருக்கீங்க இல்லையா? பிடெக் 2ஆம் வருஷம், அது இன்னும் முடியல. காலத்தின் அடிப்படையில பார்த்தா நீங்க இன்னும் பாதி தூரத்தை கூட கடக்கல. 4 வருஷம் படிக்க வேண்டிய பிடெக் 2 வருஷம் கூட இன்னும் முடியல இல்லையா? பிடெக் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இப்போவே யோசிக்கிறது ரொம்ப முன்கூட்டியே செய்யற ஒரு காரியம். இது ரொம்பவே சீக்கிரம். இந்த கட்டத்துல, இந்த நேரத்துல பிடெக் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை தருதோ அதுல முழுமையா இறங்கி ஈடுபடுறது தான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். அதுல தான், அந்த புரிதல்ல இருந்து தான் பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக திறக்கும். பிடெக் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோங்கிற அந்த முக்கியமான முடிவை இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி உங்களால உறுதிப்படுத்த முடியுது? நீங்க இன்னும் பிடெக்ல முழுமையா இறங்கல. இப்போதைக்கு பிடெக்ல முழுசா கவனம் செலுத்துறதை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எப்படி உங்களால யோசிக்க முடியுது? ஆனா சவால் என்னன்னா, ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு சில விஷயங்கள் மேல மோகம் வந்துடுது. நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு சொல்றோம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐஏஎஸ் தான் உங்க திறமைக்கு சரியான விஷயம்னு உங்களுக்கு எப்படி உறுதியா தெரியும்? நிர்வாகத்துறை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? அதே சமயம் உங்களை நீங்களே எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு திறந்திருக்கிற மற்ற பல வாய்ப்புகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? சிவில் சர்வீஸ் தான் எனக்கு சிறந்ததுன்னு இவ்வளவு சீக்கிரமாவும் உறுதியாவும் முடிவுக்கு வர என்ன காரணம்? வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற முடிவில்லாத வாய்ப்புகளுக்கான கதவுகளை இவ்வளவு சீக்கிரமாவே ஏன் மூடிடணும்னு நினைக்கிறீங்க? ஏன் மற்ற வாய்ப்புகளை தவிர்க்கிறீங்க? இது நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கைக்கு ஒரு திடமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் இல்ல. என் வாழ்க்கையை பத்தி நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். என்னோட எல்லா முடிவுகளும் எதிர்காலத்தை பத்தினதுதான்னு இப்பவே தீர்மானிக்காதீங்க. இது நீங்க உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை தேடி பார்க்க வேண்டிய நேரம். புது புது விஷயங்களை கத்துக்க வேண்டிய நேரம். நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சு பார்த்து அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. பலதரப்பட்ட மனிதர்களை சந்தியுங்க. உலகத்தை ஆராயுங்க. உங்க பார்வையையும் விரிவுபடுத்துங்க. உங்களை நீங்களே கண்டறியுங்க. படிப்புல ஆழமா இறங்குங்க. உங்களை நீங்களே இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நிறைய பயணம் செய்யுங்க. இந்த எல்லா அனுபவங்கள் மூலமா, நீங்க பார்க்க போற புது புது விஷயங்கள் மூலமா வாழ்க்கையோட பல பரிமாணங்கள் உங்களுக்கு தானாவே புரிய தொடங்கும். அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே எது பிடிச்சிருக்கு, எது உங்க வாழ்க்கையோட நோக்கமா இருக்க தகுதியானதுங்கிற அந்த உண்மை ரொம்ப ரொம்ப தெளிவா உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? யாரோ எனக்கு இத பரிந்துரைச்சாங்கிறதுக்காக ரெண்டாந்தரமான பரிந்துரைகளை நம்பி எதையும் முடிவு பண்ணாதீங்க. அந்த நபரை நம்புறேன், அவங்க சொல்றதுதான் எனக்கான பாதையா இருக்க முடியும்னு நினைக்காதீங்க. உங்கள யாருக்காவது நான் பிடெக்ல முடிச்சதுக்கு அப்புறம் இதைத்தான் செய்ய போறேன்னு ஏற்கனவே ஒரு தீர்க்கமான முடிவு இருந்தா, அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம், தயவு செஞ்சு உங்க மனசையும் அது மூலமா உங்களுக்கான வாய்ப்புகளையும் கொஞ்சம் திறந்து வைங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற விழிப்புணர்வு ரொம்பவும் குறைவானது. சொல்லப்போனா அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. இவ்வளவு குறைவான விழிப்புணர்வு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கரியரை மட்டும் இப்பவே முடிவு செஞ்சு அதுல முடங்கி போறது ஒரு புத்திசாலித்தனமான செயல் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதுக்கு அர்த்தம் ஒரு கரியர் மற்றதை விட சிறந்ததுன்னோ உயர்வானதுன்னோ கிடையாது. கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு எது சரியானதுங்கிறத நீங்களே தான் கண்டுபிடிச்சுக்கணும். இந்த தேடலுக்கு நீங்க மனசுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே நீங்க தேடிட்டு இருக்கீங்களா, இல்ல எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா?
எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்களோட ஸ்கிரிப்ட் ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சா? உங்க ஸ்கிரிப்ட் முன்னாடியே எழுதி முடிச்சாச்சா? அப்படி ஒருவேளை அது ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தா ஒன்னு மட்டும் உறுதி, அதை வேற யாரோ ஒருத்தர் தான் எழுதியிருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையோட ஸ்கிரிப்டா வேற யாரோ ஒருத்தர் எழுத. அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ விரும்புறீங்களா? வேற யாரோ எழுதின ஸ்கிரிப்ட் படி ஒரு வாழ்க்கையை வாழ உங்கள எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? வேற ஒருத்தரால ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? ஆனா எத்தனை பேர் உங்களோட சொந்த அறிவால, விவேகத்தால ஆழமா சிந்திச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆழமா யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ அதை செய்யுங்க. அதையே செய்யுங்க. எடுத்த உடனே ஒரு அவசரமான முடிவுக்கு வந்துடாதீங்க. உங்களோட தகவலுக்காக சொல்றேன், ஒரு காலத்துல நானும் நீங்க இப்ப இருக்கிற அதே நிலையில தான் இருந்தேன். சின்ன வயசுலயே சிவில் சர்வீசஸ்ங்கிற அந்த பூச்சி என் மனசுலயும் புகுந்து என்னையும் ரொம்பவே ஆட்டி படைச்சிருக்கு. ரொம்ப ஆரம்பத்திலேயே என்னோட வாழ்க்கையில சில வருஷங்களை இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்காகவே நான் அர்ப்பணிச்சேன். அந்த தேர்வையும் நான் கடந்து வந்தேன். 2 மாசம் நான் ஒரு இந்தியன் சிவில் சர்வெண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் என் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டேன். உங்களோட கற்பனையில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நிஜத்துல இல்லாம போகலாம்ங்கிற போது ஏன் அதை தேடி ஓடணும்? இல்லன்னா மிராஜை தேடி ஓட போறீங்களா? மிராஜ்னா என்னன்னு தெரியும் தானே? காணல் நீர். அதை தேடி நீங்க ஓடுறீங்க. ஆனா ஒரு வழியா அது கைக்கு வரும்போது தான் தெரியுது நீங்க எதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது அங்க இல்லவே இல்லைன்னு. ஆமா, ஏதோ ஒன்றை துரத்தி பிடிக்கிறதுக்காக உங்க நேரத்தையும் உழைப்பையும் ஆற்றலையும் செலவு பண்ண விரும்புறீங்க. ஆனா அதை துரத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட உண்மையான நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. முதல்ல அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வாழ்க்கையில வேற என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. எல்லாட்டையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு முன்னாடி தேர்வுகள் நிறைய இருக்கலாம். ஆனா அந்த தேர்வுகளை தேர்ந்தெடுக்க போறது யாரு? நான் தானே. அப்போ என்னோட இந்த தேர்ந்தெடுத்தல் எந்த ஒரு அடிப்படையில் அமையுது? எதை ஆதாரமா வச்சு நான் ஒரு முடிவை எடுக்கிறேன்? எனக்கு தேர்ந்தெடுக்கிற கலை உண்மையிலேயே தெரியுமா? கடைசி நேரத்துல யாரோ எனக்காக தேர்ந்தெடுப்பாங்கன்னு அவங்க பேச்சை கேட்டுட்டு இருக்க போறேனா? உங்கள சிலருக்காவது இது புரியுதா? நான் சொல்றது ஓரளவாவது புரியுதா? புரியலையா? புரியுதா? உங்க கேள்விக்கு நான் சொல்ல போற பதில் நீங்க எதிர்பார்த்ததா இல்லாம இருக்கலாம். நீங்க என்ன கேட்க வந்தீங்கன்னா, 1 வருஷ வேலை அனுபவம் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய காலகட்டம். உண்மையிலேயே 1 வருஷ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட வாழ்க்கையை பத்தின ஒட்டுமொத்த பார்வையையும் மாற்றிடும். அந்த 1 வருஷ அனுபவம் எப்போ கிடைக்கும்? இன்னையிலிருந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம். சரியா? உங்க ஒட்டுமொத்த பார்வையையுமே மாத்த 1 வருஷமே போதும்னு நான் சொல்றேன். இன்னும் அதுக்கு 3.5 வருஷம் இருக்கும்போது நடக்க போறத பத்தி இப்பவே நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படியே இப்பவே அதை சொல்லிட்டா அதை ரொம்ப ஆபத்தாகிடும். ஏன்னா உங்க ஸ்கிரிப்ட் ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சுன்னு அதுக்கு அர்த்தமாகிடும். அதுக்கப்புறம் அதுல எந்த ஒரு ஜீவனும் இருக்காது. அதுல துடிப்பானதோ உயிர் வாழக்கூடியதோ எதுவுமே இருக்காது. இப்போ அது ஒரு உயிரற்ற விஷயமாகிடுச்சு. ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி ஒரு உயிரற்ற விஷயமோ அப்படித்தான் இதுவும். புரியுதா? ஸ்கிரிப்ட் எப்போதுமே டெடா தான் இருக்கும். தெரியும் தானே? அதை மாற்ற முடியாது. ஒரு முறை எழுதிட்டா அது எழுதிட்டதுதான். அது அப்படியே தான் இருக்கும். உங்க வாழ்க்கை அப்படி ஒரு முறை எழுதப்பட்ட கதையா இருக்கணுமா? இல்ல மாற்றங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாட்டிக்கிற ஒரு துடிப்பான வாழ்க்கையா இருக்கணுமா? நீங்க எப்படி வாழ விரும்புறீங்க? ஒரு செத்த வாழ்க்கையா இல்ல உயிருள்ள வாழ்க்கையா? உயிருள்ள வாழ்க்கை தானே. வாழ்க்கைங்கிறது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது கிடையாது. ஒரு உயிரோட்டமான வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு கணமும் நடக்கிறது. ஒரு துடிப்பான வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் புதுசா பிறக்குது. அங்க ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வு இருக்கு. அந்த விழிப்புணர்விலிருந்து தான் ஒவ்வொரு கணமும் செயல்களும் முடிவுகளும் உருவாகுது. இங்க எதுவுமே ப்ரீ ரிட்டன் இல்ல.
ஆ